அண்ணாமலை விலகிட்டாரு, அப்பா உடம்பு சரியில்லாம் போயிட்டாரு அப்படின்னும். இப்ப அண்ணாமலை ரீஎன்ட்ரி அப்படின்னு ஃபயர் விட்டுறாங்களே. அண்ணாமலை 29 மோடி சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் தான். தமிழக பாஜகவின் தவிர்க்க முடியாத எடப்பாடிக்காக ஒரு 18 விழுக்காடு வாக்குக்குள்ள ஹீரோ அண்ணாமலை நீக்கி கொடுத்திருக்குது. எடப்பாடி மோசடியா, அந்த வார்த்தை அப்படியே போட்டு உண்மை. பிரஸ் மீட்ல முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்புனாங்க, நயினார் அவர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அண்ணாமலை மாற்றிய பிறகு நயினா நாகேந்திரன் கூடுதல் தகுதி உள்ளவராக தான் இருக்கிறார். கேசவ விநாயகம் பதவி நீக்கம், வாழ்க்கையே RSSக்கு அர்ப்பணித்தவர் கேசவ விநாயகி தான். தாண்டிங்க நாடார் ஐயா கூட போறது கேசவ விநாயகி. பிரேக் எடுத்துக்கிறீங்க சார். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் என்ன சார், அண்ணாமலை நம்ம போன வாரம் பேசினோம், அண்ணாமலை விலகிட்டாரு, தேர்தல் பொறுப்புகள் எல்லாம் நான் இல்லை, அப்பா உடம்பு சரியில்லாம் போயிட்டாரு அப்படின்னோம். இப்போ அண்ணாமலை ரீஎன்ட்ரி அப்படின்னு ஃபயர் விட்டுறாங்களே, என்ன காரணம்? அண்ணாமலை தமிழக பாஜகவின் தவிர்க்க முடியாத சக்தி. தமிழக பாஜகவின் முகம் அவர்தான். எடப்பாடி பழனிசாமி என்னதான் பொய் கருத்து சொன்னாலும் 2014 என்டிஏ 2024 என்டிஏங்கிறத பொய் கருத்து சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். 2014 என்டிஏல தலைமை கேப்டன் விஜயகாந்த் 14 சீட்டு, 2வது இடம் பாஜக. அது ஈக்குவல் தான். பாஜகவும் பாமகவும் ஈக்குவல் தான். இன்னொரு கட்சி சின்னத்தை நின்றனால 2வது இடம் பாஜக, 3வது பாமக, 4வது மதிமுக வைகோ. 4 உருவம் உள்ளவங்க. அதில் லீடர் வந்து எடப்பாடி பழனிசாமி. இன்றைய 24 என்டிஏ ஒரு பெரிய உருவமாட்டு 20 சீட்டுக்கு மேலே 23 சீட்டில் தாமரையை நிறுத்திட்டாரு அண்ணாமலை. அதில் 19 ஒரிஜினல் தாமரை, மீதி 4 ஜான் பாண்டியன் தாமரை, இவர் தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் ஐயா, பாரிவேந்தர், இவங்க தாமரை. ஸோ 23 இடத்துல தாமரையை விட்டு 11.4 விழுக்காடு எடுத்த அண்ணாமலை பெரிய ஒரு முகமாட்டு, பெரிய ஒரு சக்தியாட்டு தமிழக பாஜகவுக்குள்ள கட்சி தலைவர் பதவி இல்லைன்னாலும் அவர் உயர்ந்து நிற்கிறாரு. 19 எடப்பாடி கூட நின்ன பாஜக 3.7 விழுக்காடு ஓட்டு, 5 சீட்டு தான். இது 11.4 விழுக்காடு வாக்குகள். 3.7க்கு 20 சீட்டு, 11.4க்கு 60 சீட்டாவது, 3 மடங்காவது வேணும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பாஜகவின் போராட்டம். இந்த போராட்டத்தை தான் அண்ணாமலை மோடி கிட்ட முன்னெடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இதில் 2014 ரிசல்ட்டையும் 2024 ரிசல்ட்டையும் எடப்பாடி மோசடியா அந்த வார்த்தை அப்படியே போட்டு உண்மை பேசி, அதையே ரங்கராஜ் பாண்டிய போன்றவர்களும் நம்ம தம்பிமார்களும் யதார்த்த கள சூழல் தெரியாமல் தவறுதலாக அதையே பேசுகிறாங்க. எடப்பாடி பேசுனது மோசடி, ரங்கராஜ் பாண்டே பேசுனது தவறு. நான் சொல்கிறது உண்மை நிலைமை, நாம் சொல்கிறது உண்மை நிலைமை. ஸோ இதை வந்து டெல்லி பாஜக மோடி உணர்ந்துக்கிட்டாரு. இந்த சூழலில் அண்ணாமலையின் கருத்து, அண்ணாமலையின் உழைப்பு ரெண்டுமே மதிக்கப்பட்டு இங்கே அதிக சீட்டு பாஜக வாங்கணும், இந்துத்துவா பிளாங்கில் தேர்தலை சந்திக்கணும். திருப்பரங்குன்றம்னாலும் சரி, அறநிலைத்துறை விவகாரம் சரி, இந்துத்துவா பிளாங்கை முன்னெடுத்து தேர்தலை சந்திக்கணும். அதுதான் 2029 24 மாதிரி கலத்தி விடப்படாத ஒரு தன்மையை மோடிக்கு ஒரு சேஃப்கார்டை கொடுக்குங்கிறது வந்து பிஎம் உணர்றாங்க, மோடி தரப்பு உணர்றாங்க. அந்த மீட்டிங்கில் என்னென்னமோ நடந்ததெல்லாம் தகவல்கள் வருது. அதில் அண்ணாமலை ஏன் விலகினீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கெல்லாம் யூகமே இல்லை, சும்மா போட்டிடுறதுக்கு பிரச்சாரத்தை பண்ண சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னால அண்ணாமலை நிறைய பேசுனதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானே? அதெல்லாம் நடந்ததாங்க? வியூகம் வேணும். மோடிக்கான வியூகத்தை நாம் சிந்திக்கிறோம், அண்ணாமலை சிந்திக்கிறாரு. மோடிக்கான வியூகம் 29 வெற்றி பெறுவது எப்படி? 29 ஒரு 20 இடங்களாவது மோடிக்காக இங்கே ஜெயிக்கணும். 14 2 இடங்கள் என்டிஏ ஜெயித்தது, 19 0, 24 0. ஆனால் 24 0னாலும் 11.4 விழுக்காடு ஓட்டாக உயர்ந்திருக்கும். இந்த ஓட்டை பயன்படுத்தி, இந்த ஓட்டை எடப்பாடி சாப்பிட விடாமல் பார்த்து, இந்த ஓட்டை எடப்பாடி விழுங்க விடாமல் பார்த்து, ஜனதா கட்சியை கலைஞர் கருணாநிதி அழித்தது மாதிரி பாஜகவை எடப்பாடி அழிக்க விடாமல் பார்த்து, அதையும் காப்பாற்றி 24 ஜெயிக்கிறது எப்படி? அந்த வியூகம் ஆர்டி டீம் கிட்ட இருக்குது, அண்ணாமலை கிட்டையும் இயல்பாக இருக்குது. அவரும் மோடிக்காக தான் லீடர் ஆகிறதுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். ஸோ அந்த வகையில் என்ன வியூகம்னு கேட்குறாரு.
வியூகங்கிறது 60 கடந்தவங்க ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சி நம்ம எம்எல்ஏ ஆனால் போதும்னு நிற்கிறது வந்து வியூகமாகாது. ப்ரொஃபஸர் சீனிவாசனோ தமிழிசை அம்மையாரோ நாம் நிற்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சிட்டு போகிறது அரசியல் வியூகமாகாது. இந்த கட்சி நிலைக்கணும், மோடிக்கு 29 எப்படி நாம் வெற்றியை பெற்றுக் கொடுக்கணுங்கிறது தான், மோடியை எப்படி டிச் பண்ணாமல், எடப்பாடி டிச் பண்ணாமல் காப்பாற்றணுங்கிறது தான் வியூகம். அந்த வியூகத்தை வந்து அண்ணாமலை கையில் வச்சிருக்கிறாரு. பல வித்தியாசமான மற்றவங்க எதிர்பாராத பல வியூகங்களையும் பிஎம்ஓ கிட்ட அவர் முன்னெடுத்துட்டு போகிறாரு. அதில் எது மெட்டீரியலைஸ் ஆகுது, எது எப்படி தாக்கு பிடிக்குங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர் வந்து அண்ணாமலை முதல்வர்னு ஒரு இது கொண்டு போனாலே எடப்பாடியை வீழ்த்திடலாங்கிற ஒரு கருத்து இருந்தது. அடுத்தபடியாக நிதிஷ்குமார் மாதிரி சீமான 18-8 முன்னிறுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வியூகம் வந்தால் எடப்பாடியை 3வது தள்ளிடலாங்கிற ஒரு வியூகம் இருந்தது. எடப்பாடி சமர்த்தர் விடுவாரா, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, உள்ளே வந்துட்டார். இப்போ உள்ளே வந்த எடப்பாடி கிட்ட இருந்து பாஜகவை எப்படி காப்பாற்றுவது, 29 மோடியை எடப்பாடி கலத்தி விடாமல் எப்படி காப்பாற்றுவது, இந்த வியூகம் வேணுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். சுதாகர் ரெட்டி கிட்ட சொல்லியிருக்கோம், அரவிந்த் மேனன்ட்ட சொல்லியிருக்கிறோம், இவர் கேசவநாயன்ஜி கிட்ட சொல்லியிருக்கோம், மோடி கிட்ட, நட்டா கிட்ட, சந்தோஷ் கிட்ட, அமித்ஷா கிட்ட, நிதின் நாபின் சின்ஹா இப்போ புதுசாக வந்த 45 வயசு இளைஞர் நிதின் நாபின் சின்ஹா கிட்டே நாம் முத சொல்லியிருக்கிறோம். அதில் நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்துத்துவாவை முன்னிறுத்தி தமிழ்நாடு தொடர்பாட்டு தேசிய தலைவர் நிதின் நாபின் சின்ஹா சொன்னது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதே மாதிரி சீட் ஷேரிங்லையும் நம்மளோட கருத்தின் அடிப்படையில் கணிசமான சீட்டை வாங்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கோம். இன்னொரு வகையில் நாம் வெளிப்படையாக சொல்கிறோம், அண்ணாமலையும் பிஹைண்ட் த சீன் பார்ட்டிக்குள்ளே ஏமாந்துடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். என்னுடைய நோக்கம் 29 மோடிக்கு இங்கே சீட்டுகளை வெற்றி பெற செய்யணுங்கிறது. அவர் 30 சீட்டுங்கிற அளவுக்கு அவர் கணக்கு போடுறாரு. ஏன் கணக்கு 20 தாண்டினாலே போதுங்கிற அளவுக்கு நான் ஏன் கணக்காக ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான ஏன் கணக்கை நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே வியூகம் இல்லாமல் தமிழக பாஜக தலைவர் நிற்கிறது வந்து நியாயம் இல்லை. சுயநலமாக தாங்கள் எம்எல்ஏ ஆகிறது வந்து ஒரு வியூகமாக எடுக்க முடியாது. கட்சி முக்கியத்துவத்துக்கு என்ன, மோடியின் முக்கியத்துவம் என்னங்கிறதா வியூகம். 4வது முறையும் மோடி பிரைம் மினிஸ்டருக்கு தமிழ்நாட்டில் என்ன இருந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் 4வது முறையும் மோடிக்கு ஒரு பின்னடைவை சந்திப்பதற்குள்ள ஏற்பாடுகளை பலரும் செய்தாங்கன்னா அதை எப்படி முறியடிக்கிறது, அதுக்கு யார் யார் எப்படி தேவை, இந்த வியூகத்தை செயல்படுத்துறது தான் அண்ணாமலைக்கு வேலையாக இருக்குது. அதில் பல நுணுக்கமான யாரும் எதிர்பாராத பல அரசியல் நகர்வுகளையும் திட்டங்களையும் வச்சுருக்கிறாரு. பட் இது என்னென்னா எடப்பாடியை வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். பட் அவர் தன்னுடைய முயற்சியில் சற்றும் தளராமல் போயிட்டு தான் இருக்கிறாரு. கட்சி விரோத நடவடிக்கை, ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ்ங்கிற பேரெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஷ்ணு பிரசாத் பேசினாப்பில் தம்பி மதுரையிலேருந்து வராருன்னே, பெரிய கூட்டம் வருதுன்னே, பட் ப்ரெஸ் மீட் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற கருத்தெல்லாம் சொன்னார். ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் நோண்டி ஏதாவது கேட்பீங்க, கட்சி விரோத நடவடிக்கைன்னு ஏதாவது சொல்லுவீங்க. அவர் கட்சி விரோத நடவடிக்கைக்கே போகலை, கட்சிக்காக தான் அண்ணாமலை நிற்கிறாரு. கட்சியை பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டணும், எடப்பாடிக்கு சதியில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை நிற்கிறார். இப்போ எப்படி சார் அந்த கேசவ விநாயகம் பதவி நீக்கம் அது வந்து அண்ணாமலை தான் காரணம்னு பரவலாக பேசப்படுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையே அதை மறுத்துட்டாரு. கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ்காரரு, வாழ்க்கையே ஆர்எஸ்எஸ்க்கு அர்ப்பணித்தவர். அவர் பதவி நீக்கங்கிறது ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, அவர் 2 மாநிலத்துக்கு போகிற பொறுப்பாக போயிருக்கிறாரு. ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதில் வேறு எதுவும் இல்லை. எப்படி எந்த பதவியும் எதிர்பார்க்காம ஐயா தாளிங்க நாடார் வந்து இந்துக்களுக்காக 80களில் ஒவ்வொரு ஊராக மீட்டிங் போடும்போது அந்த இடத்துக்குள்ளே வந்து ஏரலில் உள்ள ஆட்கள்லாம் மீட்டிங் போட வரும்போது கார் எடுத்துகிட்டு வந்தால் அவர் திட்டிடுவார். நான்லாம் காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போகாண்டா. அன்னைக்குள்ள காலகட்டம், அன்னைக்குள்ள அரசியல் வேறு. நான் பஸ்ஸில் வருவேன்னு சொல்லுவார். பஸ்ஸில் அவர் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒவ்வொரு இங்கெல்லாம் போகக்கூடிய பஸ்ஸு, நார்வேலேருந்து போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் மீனவ கிராமங்களுக்குள்ளே பெய் தான் போகும். ஐயாவுக்கு பயம்லாம் கொஞ்சமும் கிடையாது. ஒரு மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பெருமணல், கூட்டப்புலி, இந்த மாதிரி மீனவ கிராமங்கள் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வரோம் அந்த பஸ்ஸு. பரதவர் எல்லாம் ஊருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் போய் மீட்டிங் பேசிட்டு வருவார். அப்போ ஐயா கூட போகிறது கேசவநாயன்ஜி தான் கூட போவார். அப்போ அவர் கார் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார்னா அந்த ஆட்கள்கிட்ட என்ன சொல்லுவார்னா, கார் எடுத்துகிட்டு வரக்கூடிய செலவு எனக்கு வேண்டாண்டா, நீ கார் எடுத்து செலவை இன்னொரு மீட்டிங்கு போடு, என்ன வச்சு கூப்பிட்டு போடு, அல்ல ராமகோபாலன்ஜியை வச்சு போடு, இந்து உணர்வு மக்கள் மத்தியில் பரவட்டுங்கிறதுக்காக சொல்லுவார். அப்போ அவருக்கு துணையாட்டு போகிறது கேசவநாயன்ஜி தான். அப்போ ஏரலில் ஹெக்டேவர் நூற்றாண்டு விழாவில் ஐயா பேசும்போது பேசுனது இதுதான். சித்திரகுப்தம் என்னை அழைக்கிறார்,
இளைஞர்களை இன்னும் நீங்கள் தான் இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டியது. சித்திரகுப்தனை தேட ஆரம்பிச்சிட்டான், என் நாட்கள் முடிய போகுது, இளைஞர்கள் தான் எல்லாமே காப்பாற்றணும்னு பேசுவார். பேசும்போதே ஒரு 10 நிமிஷத்துல அவர் மேடையில் சரிஞ்சு அவர் இறந்துட்டார். இறந்த தாளிங்கநாடர் உடலை தூக்கிட்டு வந்தது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஐயா கேசவராஜி தான். ஸோ அர்ப்பணிப்புணர்வோட அந்த இயக்கத்தில் வந்தவங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்லாம் அவங்க நினைக்காதவங்க. அவங்க கட்சி இந்த பணியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு படிச்சிருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர இதில் வேறு எதுவும் கேசவநாயகத்துக்கோ எந்த வருத்தமோ எதுவும் இல்லை. ஏக்கம் சொல்லக்கூடிய பணியை கேசவநாயகம் செய்வார். அதான் அண்ணாமலையே அதில் எதுவும் இல்லைன்னு பேசிட்டாரு. பிரேக் எடுத்துக்கிறீங்களா சார்? போயிடலாம். சரி, இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்புனாங்க, நயினார் அவர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அண்ணாமலை அப்படியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவர் கோட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் நாங்கள் இப்போவே வெளியே சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே கேட்காதீங்க அப்படிங்கிறது. அது என்னத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணாமலை மாற்றப்படுறார் எடப்பாடி பழனிசாமிக்காக. மாற்றப்பட்ட போது ஒரு தலைவர் போட்டு தான் தீரணும். அந்த தலைவர் கூட்டணிக்கு தோதா இருக்கக்கூடிய தலைவரை தான் போடுவாங்க இயல்பா. அப்படி போடும்போது தகுதியினி பார்க்கும்போது அண்ணாமலை மாற்றிய பிறகு நயினார் நாகேந்திரன் கூடுதல் தகுதி உள்ளவராக தான் இருக்கிறார். நான் பலமுறை சொன்னது மாதிரி அந்த கட்சி இந்த நாடார் பேஸில் இருக்குது. சோஷியல் இன்ஜினியரிங்கில் மறவர்கள் உள்ளே வரணும். அப்போ நயினார் அந்த இடத்துக்குள்ளே ஃபிட்டின் ஆகிறாரு. அடுத்து நயினாருக்கு தனிப்பட்ட தகுதி, அதிமுக அமைச்சராக இருந்தவர், சாப்பிட்டான ஆள், அனைத்து ஜாதிகள்கிட்ட ஒரு நல்லுறவை பேணக்கூடிய தன்மைக்குள்ளே அவர் இருக்கிறார். தென் ராமநாதபுரத்தில் 30 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. திருநெல்வேலியில் 30 விழுக்காடு வாக்கு தாண்டி இருக்கிறார். மற்றவங்களோட அவருக்கு அந்த இடத்துக்குள்ள தகுதின்னு இருக்கும்போது அவர் சோஷியல் இன்ஜினியருக்காக அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போகிறதுக்கு அவரை தலைவராக போடுறது தவறில்லை. இங்கே இஷ்யூ எடப்பாடிக்காக ஒரு 18 விழுக்காடு வாக்குக்குள்ள ஹீரோ அண்ணாமலையை நீக்கி கொடுத்துருக்குது. அதுக்கு எடப்பாடி என்ன சீட்டு தரப்போறாரு, என்ன இது வரப்போறதுங்கிறதா இப்போ மேட்ரு. அதுதான் சில நுணுக்கங்கள் யூகங்கள் இருக்குங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. இப்போ ஒரு ரோல் ஒன்று இருக்குல்ல சார். அப்போ இப்போ வரைக்கும் அண்ணாமலைக்கு பெரிய அளவில் பதவி கிடையாது. தமிழ்நாட்டுடைய பாஜகவின் முகம்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க, தலைவராக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு என்ன பதவியில் அவர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த தேர்தலில் அவருடைய ரோல் என்னன்னு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது பரவலா. மத்திய அமைச்சராக கூட அவர் ஆகலாங்கிற கருத்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது. அவரை பொறுத்தவரை தமிழ்நாடு லீடர் ஃபேஸ் ஆஃப் பிஜேபி, அதுதான் அவருக்கு நோக்கம். இந்த கட்சியை 3 விழுக்காடு கொண்ட கட்சியாக மாற்றிட்டாங்கன்னா அது அண்ணாமலையும் அடிச்சிடும், அண்ணாமலை லீடருங்கிறதையும் அடிச்சிடும். ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள கட்சி ஒரு 8-10 விழுக்காடு வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சீட்டு வாங்கணுங்கிறத தெளிவாக இருக்கிறார். இப்போ இதில் பாஜகவில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? ஒரு குழப்பம் போய்கிட்டு தான் இருக்கா? இல்லை, தேசிய கட்சிகளில் சில பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தானே செய்யும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது பிரச்சனை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகளை கட்சிக்குள்ளார ஏற்படுத்தும்? இப்போ மக்களிடத்துலையுமே இப்போ பாஜக என்டிஏ கூட்டணி, அந்த மோடி வருகை, அமித்ஷா வருகை, இதெல்லாமே ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அண்ணாமலையை சுற்றி நகருது அப்படின்னா மோடி அமித்ஷா இதை எப்படி பார்க்குறாங்க? அண்ணாமலை என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க? அண்ணாமலை 29 மோடி சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாமளும் பிஎம்ஓட்ட அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் கட்சிக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள் தான் ஆர்கே நகர்லேயே கட்சி நோட்டா கீழே போகிறதுக்கு காரணம். இது நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்க போனது ஒரு பின்னடைவு தான். நம்ம கல்யாணராமன்ஜி போன்ற சகோதரர்கள்லாம் நம்மளே விமர்சனம் பண்ணுறாங்க. பட் இது ஒரு பின்னடைவுங்கிறத சகோதரர்களே உணர்வாங்க. அது காரணம் இந்த காங்கிரஸ் கலாச்சாரம் மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்சி மோதல்கள், பிரச்சனைகள் தான் காரணம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி, தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.